ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் பிக்கிள், அதாவது சிக்கன் ஊறுகாய் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிதான். இது வந்து 1 மாசம் வரைக்குமே வந்து கெடாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து அது அதுக்கு முன்னாடி கண்டிப்பா காலி ஆயிடும். ஸோ நான் வந்து ரெசிபி கற்றுட்டு சமைச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே எதனால வந்துச்சுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல சொல்ல போறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்க டீஸ்பூன் மெஷர்மெண்ட்ல நான் சொல்லிடுறேன். கடுகு 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, அப்புறம் எதுனா க்ளோவ்ஸ் 3, வெந்தயம் 1/2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் பட்டை. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். வறுத்து ஆறுனதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வறுத்த மசாலாவில் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பவுடரையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எலும்பு இல்லாத சிக்கனை ஒரு 1/4 கிலோ போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து அரை சிட்டிகை வந்து மஞ்சத்தூளும், அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தூள் உப்புனா 1/2 ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து நல்லா வந்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து அது வந்து ஊறணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் வந்து தண்ணி இல்லாமல் இதுக்கானதுக்கு அப்புறமா வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கி விட போகிறோம். ஏன்னா வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து முழுசாக வற்றணும். ஸோ அந்த மாதிரி வதக்குறப்ப எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா வந்து சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றி சிக்கனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலா 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போல சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா லெமன் வந்து 1 லெமன் போல அதோட சாரை வந்து நல்லா புழிஞ்சிட்டு கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு ஒரு 1 நிமிஷத்துல வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்க. அதில் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.